வணக்கம். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பிரசித்தி பெற்ற கங்கையம்மன் கோவில் எதிர் தெருவில் அமைந்திருக்கிற நம்ம வுட் ஒர்க்ஸ் ஸ்ரீ பிரம்மா வுட் கிரியேஷன் சொல்லிட்டு நம்ம இங்க பாரம்பரியமா ஒரு 40 வருடமா பண்ணிட்டு இருக்கோம். இது அட்ரஸ் பாத்தீங்கன்னா 49 ராசி அருணாச்சலம் ஸ்ட்ரீட், நடுப்பேட்டை, குடியாத்தம். இது கங்கையம்மன் கோவில் எதிர்த்தாப்புல ஒரு ராசி அருணாச்சலம் தெருன்னு இருக்கும். அந்த தெருவுலயே கார்னர்ல இருக்கும். நம்ம இந்த ஸ்டேஜுக்கு எங்களுக்கு கொண்டு வரதுக்கு சுமார் 1 மாச காலம் தேவைப்படும். இப்போ இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு முன்னாடி ஸ்பேர் செஞ்சு வைக்கிறோம். ஒவ்வொரு ஊர்லயுமே வந்து திருவிழாக்கள் நடந்துட்டு இருக்கும். சில ஊர்ல வந்துட்டு புதுசா திருவிழா நடத்தணும்னு ஆரம்பிப்பாங்க. அப்போ வந்துட்டு குறுகிய காலத்துல நடிச்ச உடனே சரி இந்த மாசம் ஆடி நல்லா இருக்கு டைம் நம்ம திருவிழா பண்ணிடணும் அப்படின்ட்டு நினைப்பாங்க. இது அந்த மாதிரி நினைக்கும் போது உடனே சில நம்மளால செய்ய முடியாது. இந்த மரம் வந்து ஈரமா இருக்கும். அதில் வந்துட்டு வெட்டி காய போட்டு செய்யணும். நமக்கு குறைஞ்சது இந்த மரம் காயறதுக்கு ஒரு 3 மாதத்துலேருந்து 4 மாதம் தேவைப்படும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து முன்னாடியே ப்ரீ பிளானாக இந்த சைஸில் நமக்கு மரம் கிடைக்கும் போது அந்த சைஸில் நம்ம அளவாச்சாரத்தோடு செஞ்சு வைக்கிறோம். போதிய டைம் கொடுக்க மாட்டாங்க. கிட்டத்தில் வந்து அர்ஜென்ட்டாக வேணும் எங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஊருக்கார் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்காக நம்ம இந்த மாதிரி ஸ்பேர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ மரங்கள்லாம் வந்து அவங்களே இந்த மரத்தில் செய்யுங்கன்னு சொல்லிட்டு எடுத்து வந்து கொடுப்பாங்களா, இல்லை நீங்களே மரம் செலக்ட் பண்ணி ரெடி பண்ணுவீங்களா? இல்லை, சில ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அத்தி மரத்தில் தான் வேணும், சில ஊரில் வந்து வேப்ப மரத்தில் தான் வேணும்னு சொல்லி கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்குறாச்சு. இப்போது அத்தி மரம் வந்துட்டு வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். நம்ம நாளாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 50 கிலோ எடுத்து நம்ம 50 கிலோ ஆகுது உள்ளே வரும்போதுனாக்கா நம்ம அதிகபட்சமாக ஃபுல்லாக காஞ்சிச்சுன்னா ஒரு 30 கிலோவில் வந்துட்டு தீர்மானம் ஆகும். அது வந்துட்டு வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், தூக்கிட்டு போக கொள்ள. அதே மாதிரி வேப்ப மரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட் ஜாஸ்தி, அது தூக்க கொள்ளன்றது பாசிபிலிட்டி குறைவு தான். பட் ஊரில் மக்கள் வந்துட்டு நாங்கள் என்னால் முடியும் நான் தூக்கிக்கிறேன் அப்படின்னும் போது அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த 2 மரம் தான் சஜஸ்ட் பண்ணுவோம், வேறு எந்த மரமும் சஜஸ்ட் பண்ண மாட்டோம். சரிங்க. இப்போது இந்த கங்கையம்மன் வந்து லாஸ்ட்டாக முடிச்சுட்டு எல்லா திருவிழாலாம் முடிச்சுட்டு போகும்போது அழுவோம், முகம் வேர்க்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்களே, எப்படி அது? இல்லை, இப்போ எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு காலையில் இப்போ நம்மளே எடுத்துக்காங்க, நம்ம காலையில் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போது நம்மளோட முக தோற்றம் பாவனைகள் எப்படி இருக்குது, அதே மாதிரி நம்ம நைட்டு படுக்கிற போகிறாச்சு நம்மளுடைய உடல் எந்த அளவுக்கு சோர்வு இருக்குது. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம ஓடி ஆடி விளையாடுறது, ஒர்க் பண்ணுறது, போகிறது வர்றது, இந்த மாதிரி நிறைய களைப்புகள் இருக்கும்போது நமக்கே அந்த மாதிரி இருக்கும்போது சிலைங்களுக்கு வந்துட்டு லட்சக்கணக்கான மாலைகள் வந்து மேலே போடுறாங்க. காலையில் அவ்வளோ கூட்ட நெரிசலில் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. வச்சுட்டு மறுபடியும் அவ்வளோ மாலைகள் ப்ளஸ் அந்த குங்குமம், அங்கே வேண்டுதல் இருக்கிறது, ரத்த காவு, இந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது மாறதான் செய்யும். கண்டிப்பாக காலையிலேக்கும் சாயந்தரத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் வரும். ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த அழுத்துட்டு போகிறோன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஊரோடைய எப்படி சொல்கிறது, ஒவ்வொரு ஊரோடைய கொள்கையை வச்சுருப்பாங்க. எங்கள் அம்மா காலையில் வரும்போது சிரிச்சுட்டு வரா, சாயந்தரம் போகும்போது அழுதுட்டு போவா, இதுதான் எங்கள் ஊரோட வழக்கம். பார்த்தீங்கன்னா கண்ணெல்லாம் சிவப்பாக இருக்கும் அப்படின்னு நிறைய ஊரில் கேள்விப்பட்டிருக்கோம். ஈவன் குடியாத்துலேயுமே வந்துட்டு அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஊரோட ஐதீகம். ஆமாம், ஊரோட ஐதீகம். தாய் வீட்டுக்கு காலையில் ஃப்ரெஷ்ஷாக வரும்போது தாய் வீட்டுக்கு வர்ற மாதிரி, கோயிலுக்கு வர்ற மாதிரி, கோயிலேருந்து சாயந்தரமாக 8 மணிக்கு போகும்போது மாமியார் வீட்டுக்கு போகிற மாதிரி கொஞ்சம் களைப்பாக தான் போவாங்க. மாமியார் வீட்டுக்கு போனால் அம்மனே கடவுளே களைப்பாக தான் போகிறாங்க. இன்னொன்று அழுறது, அந்த கண்ணில் தண்ணி வர்றது, அதெல்லாம் சும்மா கதைங்க. அதெல்லாம் இது ஜனங்க பேசுறதோடு சரி, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஏன்னா ஆயிரக்கணக்கான மாலைங்க போட்டு எடுக்கும்போது அழுக்காகும், டல்லாகிடும். சாயந்தரத்துக்குள்ள என்ன பண்ணாலும் டல்லாகிடும். லட்சக்கணக்கான பேர் மாலைங்க போடுறது எடுக்கிறது, அந்த மாலையில் இருக்கிற தண்ணி பட்டாலே வந்து டல்லாகிடும். இப்போ நீங்கள் செய்கிற உங்கள் கைவண்ணத்தில் வர இந்த சிலை பல பேருக்கு கடவுளாக காட்சி கொடுக்குது. ஆமாம். இப்போ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இதை ஒன்றும் இல்லை, பல பேர் கையெழுத்து கும்பிட்ற வேலையை வந்து பகவான் வந்து நம்மளுக்கு இந்த வரப்பிரசாதத்தை கொடுத்துக்கிறாங்கன்னாக்கா அது வந்து கடவுளுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணுமே தவிர, எவ்வளோ மக்கள் வந்து வேண்டுதல்லாம் வேண்டிக்கிறாங்க. அதை வந்து நாங்கள் வந்து பாரம்பரியமாக வந்து கவுச்சு சாப்பிடாம நாங்கள் வந்து முறையோடு நாங்கள் செஞ்சு தரோங்க. இந்த ஒரு சிலையை ஆரம்பித்து நீங்கள் முடிக்கிற வரைக்கும் நீங்கள் நான்வெஜ் எதுவும் சாப்பிட மாட்டீங்க? இல்லைங்க, எப்பவுமே இல்லைங்க. நம்ம நான்வெஜ் எல்லாம் சாப்பிடாத நம்ம செய்யணும். இப்போ நம்ம இந்த கலை வந்து இந்த சிற்பக்கலை எல்லாம் வந்துட்டு இப்போ ரொம்ப நலிவடைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு. ஆமாம். இப்போது எப்படி இதை இன்னும் மேலே கொண்டு வரணும்? இது என்ன பண்ணால் இந்த கலை இன்னும் வளர்ந்து நம்மளுடைய பாரம்பரிய கலையெல்லாம் மீட்டு எடுக்கலாம்? அது மாதிரி பண்ணலாம். இல்லைங்க, இப்போது நம்ம செய்கிறது செஞ்சுனே இருக்கிறோம். நம்ம பசங்களை தயார் பண்ணால் அது தொடர்ந்தாப்புல வந்துக்கினே இருக்கும்.
அதனால தான் வந்து இது தொழில் வந்து என்னோட போயிடக்கூடாதுன்னு பசங்களை நான் தயார் பண்ணின்னு வருவேன். இந்த கண்டிஷனில் இருந்து இதுக்கப்புறமா துணி ஒட்டி இதுக்கு மேலே நம்ம வந்து ஒரு பாரம்பரியமான ஒரு வேலை பண்ணுறோம். இந்த துணி ஓட்டுறதுக்கு மேலே என்னன்னு கேட்டிங்கன்னா, வருஷம் கணக்கில் வந்துட்டு ஊற வச்ச ஒரு வேளாங்கோந்து இந்த மாதிரி மூலிகை ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி அந்த துணியை வந்து தெரியாமல் மறைச்சி அப்ளை பண்ணுறோம். அதுக்கு அடுத்தபடியாக தான் வந்துட்டு ஃபுல்லாக தேய்ச்சிட்டு ப்ரேமர் போட்டு கலரிங் பண்ணால் இந்த ஸ்டேஜில் இருக்கும். இதை வந்துட்டு இன்னொரு ஒரு வாரம் செஞ்சோம்னா நம்ம வந்துட்டு இது கம்ப்ளீட் ஸ்டேஜில் வந்துடும். டோட்டலாகவே நம்ம திருவாரூரத்துக்கு உண்டான ப்ராசஸ்க்கு வந்துடலாம். இன்னொரு ஒரு வாரம் வேலை செஞ்சோம்னா இது இந்த மாதிரி பாரம்பரியமான முறையில் தான் நம்ம வந்து இந்த ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்துட்டு ஃபைபர் ஒர்க்ஸ் இந்த மாதிரி நிறைய வந்துருச்சு. பட் இருந்தாலுமே வந்துட்டு இந்த மாதிரி பாரம்பரியமாக நம்ம பண்ணுறதுல வந்துட்டு இந்த மூலிகை ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு நம்ம சிலதெல்லாம் இதில் சேர்க்குறோம். ஸோ அதனால் வந்துட்டு இப்போ நம்ம இந்த ஒர்க் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் சுமார் 30 வருஷத்துக்கு ஆல்ட்ரேஷன் பண்ணணும்னு அவசியம் இருக்காது. அதே மாதிரி கண்ணாடி எல்லாம் ஏதாவது ஒரு டேமேஜ் ஆச்சு இந்த மாதிரியே ஒர்க் பண்ணிக்கலாமே தவிர மற்றபடி சிலையில் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. 30 வருஷத்துக்கு மேலே நான் சொல்கிறது வந்து அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் 30 வருஷம்னு சொல்லிட்டு. அதுக்கு மேலேயும் நிறைய சிலைகள் இருக்குது. அப்பா சுமார் 40 வருஷமாக இந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம பண்ணி கொடுத்த சிலை இன்னைக்கு வரைக்குமே வந்துட்டு ரீபெயிண்டிங் மட்டும்தான் வந்துட்டு இருக்கே தவிர ரீ ஒர்க்குன்னு வந்தது கிடையாது. இது வரைக்கும் 100 கணக்கான சிலைகள் செஞ்சு கொடுத்துருப்பாங்க அப்பா. இதில் வந்துட்டு சுமார் குறைஞ்ச அளவில் இப்போ நம்ம ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணுறது நல்லா இருக்குது, உங்கள் ஸ்டைலில் எனக்கு வேணும் அந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஊர்லேருந்து நமக்கு எடுத்துகிட்டு வராங்க. இந்த சித்தூர் சைடில் தான் நம்ம பண்ணி கொடுக்குறோம். இந்த பக்கம் காஞ்சிபுரம் வரைக்கும் பண்ணித்தரோம். இந்த பக்கம் பள்ளநேரு, இந்த பக்கமாக திருப்பத்தூர், வாணியம்பாடி, அதுக்கப்புறமா ஆலங்காயம், இந்த மாதிரி சரௌண்டிங்கில் இருந்து நமக்கு நாலா பக்கமும் நம்மளுடைய ஒர்க்கை பார்த்துட்டு இதில் இருக்கிற நுணுக்கங்கள் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதனால நம்மக்கிட்ட தேடி வந்து நமக்கு ஒர்க் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோவிலுங்களுக்கு இப்போ ஒவ்வொரு கோவிலுமே வந்துட்டு இப்போ நம்ம ஊர் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேமெண்ட் சிறுசெல்லாம் தான் ஃபேமஸ். ஸோ இந்த ஒர்க்கு பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி சிவன் கோயில்னு எடுத்துட்டோம்னா ஒரு பிரம்ம உற்சவம் பண்ணும்போது அதுக்குண்டான 10 வாகனங்கள், அதே மாதிரி கொடிமரம், தேர், இந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அந்தந்த கோயிலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கோவிலுக்கு என்னென்ன வாகனம் பண்ணணும், என்னென்ன வாகனம் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுக்குறோம். கோவிலுக்கு ஏற்ற மாதிரி கேட்குற வாகனங்கள் ஒரு பிரம்மோற்சவம் பண்ணோம்னா கம்பல்சரியாக 10 வாகனம் தேவைப்படும். அந்த 10 வாகனமும் நம்ம பண்ணித்தரோம். மேற்கொண்டு இந்த தேர், இப்போ மோஸ்ட்லி தேர்லாம் வந்துட்டு அதிகமாக செய்யறதுக்கு உண்டான நோக்கம் கிடையாது. ஏன்னா நிறைய தேர்கள் இப்போ செஞ்சுட்டு வராங்க. இப்போ பாரம்பரியமாக இருக்கிற தேர் எல்லாமே வந்து அழிஞ்சிட்டு வருது. ஸோ இதில் வந்துட்டு நம்ம புதுப்பிக்க தான் முடியுமே தவிர அப்போ செய்த வேலைகள் இன்னைக்கு ஒரு நாளும் செய்ய முடியாது. அந்த அவ்வளோ நுணுக்கமான வேலைப்பாடெல்லாம் செஞ்சுருக்காங்க. இப்போ ஆழித்தேர்ன்னு சொல்லுவாங்க திருவாரூரில். அந்த தேரெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆசிய கண்டத்திலே ஒரே தேர் தான் இருக்குது. அவ்வளோ வேலைப்பாடு இருக்குது. அதில் பார்க்கும்போது ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் கூட அந்த தேரை வந்து முழுமையாக பார்க்க முடியாது நம்மளால். அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அவ்வளோ நுணுக்கமான வேலைகள் இருக்குது அதில். பூம்புகார் கைவினை பொருட்களுக்காக செய்தோம். மாவட்ட அளவில் வந்துட்டு பூம்புகாரில் வந்துட்டு நிறைய போட்டிகள் நடத்துகிறாங்க. அதில் வந்துட்டு மாவட்ட அளவில் மர சிற்பத்துக்காக உண்டான போட்டிக்கு அதை பண்ணிவிட்டு இந்த மாதிரி அவார்டு வாங்கியிருக்கோம். இந்த மாதிரி அவார்டு கொடுக்கும் போது எங்களுக்கு ஒரு ஊக்கமாக இருக்குது. கவர்மெண்ட் சைடில் இருந்து இந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணுறவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குறாங்க. அது நாங்கள் எங்களுக்கு இந்த தொழில் பண்ணுறதுக்கு மென்மேலும் இன்னும் உங்களுக்கு ஊக்கமாக இருக்குது இந்த மாதிரி பண்ணும்போது. ஸோ இது
வந்து திருத்தணி முருகர் கோவிலில் எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. என்னோட குருநாதர் ஒர்க் பண்ணும்போது எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து திருத்தணி முருகர் கோவிலில் இந்த ரதம் செய்யறதுக்கு உண்டான எனக்கு ஒரு சின்ன ஒரு என்னால் முடிஞ்ச ஒரு தொண்டு நான் செஞ்சுட்டு வரணும்னு இந்த வேலையை செஞ்சுட்டு வந்தோம். கோவிலுக்கு தேவையான எல்லா வேலையுமே, வாகனம், கொடிமரம், தேர், கோவில் கட்டுமான பணியாக இருந்தாலுமே வந்துட்டு நம்ம பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான செட்டிநாடு வாசகால்னு சொல்லுவாங்க. இந்த வாசகலோட சிறப்பு பார்த்தீங்கன்னா 11 அடி உயரம், எங்கேயுமே இல்லாத ஒரு மாதிரி ஒரு வாசகலாக இருக்கும். இது சுமார் இதில் ரொம்ப பழைய காலத்து வேலைகள், நுணுக்கமான வேலைகள் அதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் வந்துட்டு ஒரு பால் இருக்கு. அந்த பால் வந்துட்டு ஆடுமே தவிர ஆனால் அது வெளியே எடுக்க முடியாது. இப்போது இந்த வாசகாலோட சிறப்பு இதுவும் இந்த சைடு பில்லரும் தான். இந்த மாதிரி ரொம்ப பழமையான தொழிலாம், பழமையான வாசகம் எல்லாமே வந்துட்டு இன்றைக்கி பார்க்குறது ரொம்ப கஷ்டம். இது செலவு பண்ணுறதுக்கு நாங்கள் ஒரு வீடை கட்டிடுவாங்க, அந்த அளவுக்கு செலவாகும். இந்த வாசகால் குறைஞ்சது ஒரு 7-8 லட்ச ரூபா கிட்ட செலவாகும் இந்த வாசகால் செய்யணும் அப்படின்னு சொன்னால். இது அந்த காலகட்டத்தில் வந்துட்டு செட்டிநாடு வாசகால்னு சொல்லி பேர். செட்டியார் வீட்டில் இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான வாசகாலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி. இது ஒரு பக்கத்துக்கு பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 1.5லேருந்து 2 அடி வரைக்கும் வரும் ஒரு பக்கத்துக்கு. அதுக்கப்புறமா தான் இந்த பில்லர்ஸ்லாம் வரும். இதுக்கு உண்டான வேலைப்பாடு எங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 3லேருந்து 4 மாதம் தேவைப்படும் இது டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணேன். இது வந்துட்டு வேங்க மரம், பர்மா தேக்கு, இப்போதைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு இது 2 மட்டும்தான் பயன்படுத்த முடியும். வேறு எந்த மரம் போட்டாலுமே வந்துட்டு அந்த அளவுக்கு எலிஜிபிளாக இருக்காது இந்த வாசலே. மாதிரி இந்த பில்லர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வந்துட்டு ஒரு சிங்கம் மரம், சிங்கத்துக்கு அப்புறமா வந்து ஒரு பத்ம பழக சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தபடியாக யானை. இது வந்து ஊருங்களுக்கு வந்துட்டு நிறைய காவல் தெய்வங்களில் நம்ம பார்ப்போம். கருப்பசாமி, கருப்பணசாமி, 18ஆம் படி கருப்பன், சங்கிலி கருப்பன், இந்த மாதிரி நிறைய பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி வீட்டுக்கு ஒரு காவல் தெய்வமாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த காவல் தெய்வம் போட்டிருக்கோம். குதிரை, யாழி, மகரந்த பக்ஷி, சிம்மம், யானை, அது கீழே அன்னப்பறவை. இதெல்லாமே வந்துட்டு வாழ்ந்து அழிஞ்ச மிருகங்களும் இருக்குது, வாழ்ந்து அழிஞ்ச பறவைகளும் இருக்குது. இது இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்குலாம் இது தெரியாதுன்றதுக்காக இதை ஒரு கற்பனையாக நம்ம வந்து போட்டுருக்கோம். கோவிலில் மட்டும்தான் பில்லர்ஸ்லாம் ஒர்க் பண்ணியிருப்பாங்கன்றது இல்லாமல் நம்ம வீட்லேயும் இந்த மாதிரி எல்லாம் இருக்கலாம். கலைக்கு ஏற்ற மாதிரி இப்போ நம்ம இந்த ஒர்க் பண்ணுறதுனால இது எல்லாமே நம்ம வந்து அழிஞ்சு போகக்கூடாதுன்னு இதெல்லாம் நம்ம செஞ்சு வச்சுட்டு இருக்கோம். ஸோ இந்த ஒர்க்கு பார்த்தீங்கன்னா கோபுர வாசகால்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி விமான வாசகால்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வரப்போ இது அந்த வாசகாலோடைய மேல் பகுதி, முகப்பு பகுதியில் மேலே வரக்கூடிய செட்டு தான் இது. இதுக்கு கீழே வந்துட்டு கிராதி, சூரிய பலகை, அந்த மாதிரி நிறைய வகையான சிற்பங்கள் இதில் நீங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் எப்படி கையிலே நீங்கள் செய்வீங்க? இது A to Z எல்லாமே வந்துட்டு ஹேண்ட்மேட் தாங்க. இதுக்கு நாங்கள் ஒரு கட்டிங் மிஷின் கூட நாங்கள் யூஸ் பண்ணது கிடையாது. இது எல்லாமே வந்துட்டு கையில் செஞ்சது தான். இதெல்லாம் இது CNCO அல்லது கட்டிங் மிஷினோ அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணது கிடையாது. A to Z ஹேண்ட்மேடு. இது வந்து விமான வாசகாலோடைய மேல் செட்டு. இது வந்து உங்களுக்கு ஒரு பாதி தான் தெரியுது. இப்போ இந்த கட்டிங்ஸ் எல்லாமே வந்துட்டு மிஷினில் ஓடாது. ஸோ இது எல்லாமே வந்து ஹேண்ட்மேடில் தான் பண்ணி ஆகணும். இதெல்லாமே வந்துட்டு தரணை அதெல்லாம் சொல்லுவாங்க. இந்த தரணை எல்லாமே வந்துட்டு கையில் தான். பிளாக்காக நம்ம கிட்ட வந்துருச்சுன்னா இந்த ஸ்டேஜ் வரைக்கும் டோட்டலாக ஹேண்ட்மேடில் தான் நம்ம பண்ணி கொடுக்குறோம். இதுக்கு மேலே இது நீங்கள் பார்க்குறது ஜஸ்ட் ஒரு 20 to 30% ஒர்க் தான் இருக்கும். அதில் இன்னும் எக்கச்சக்கமான ஒர்க்ஸ் பெண்டிங் இருக்குது. இந்த செட்டிநாடு வாசகால் பார்த்தோம் இல்லைங்களா, அதில் வந்துட்டு இதுதான் வந்து சூரிய பலகை. இதுக்கு பக்கத்தில் வந்துட்டு 6 பில்லர்ஸ் வருது, அதாவது கிராதின்னு சொல்லுவாங்க. அந்த 6 பில்லர்ஸ் வருது. அது அந்த பால் ஆடுற மாதிரி பார்த்தீங்க இல்லையா, அதுக்கு மேல் செட்டு இது, அதுக்கு மேலே கோபுர செட்டு, அதுக்கப்புறமா படி சட்டம், அதுக்கப்புறமா தவட சக்கை. இதுதான் வந்துட்டு இதுக்கு உண்டான பேசிக் ப்ரொசீஜர். இதுக்கு மேலே இன்னும் பந்தல் பலகை, தூண்கள், இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்குது.
ஒரு பக்கத்துக்கு 2 அடி கிட்டத்தட்ட வரும். நம்ம எதுக்காக இந்த வாசகம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா, நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு வந்து இதுக்குண்டான பேர் கூட தெரியாது. இப்போ இதுக்குண்டான அளவாச்சாரம் இருக்கு. இந்த அளவாச்சாரத்துல செய்யறதுக்கு இன்றைக்கு காலகட்டத்துல சுமார் இதுல 100 பேர் வேலை செய்யறாங்க அப்படின்னு சொன்னா 100ல ஒரு 4 பேருக்கு 5 பேருக்கு மட்டும்தான் வந்துட்டு இதுக்கான அளவாச்சாரமே தெரியும். இந்த வாசல் தான் வருது, அந்த சட்டமும் அதேதான். இது கம்ப்ளீட் பண்ணல. கம்ப்ளீட் பண்ணாக்கா ஒரு பிரம்மாண்டம் தெரியும் நமக்கு. இதுல வந்துட்டு எங்களுக்கு நிறைய கற்பனை இருக்கு. கற்பனையில வந்துட்டு மேல பந்தல் பலகை போடணும். பந்தல் பலகையில வந்துட்டு ஒரு கிளிகள், ஒரு 100 கணக்கான கிளிகள் இருக்கும். மரத்துல செங்கிலி வரும். அந்த மாதிரி நிறைய கற்பனைகள் இருக்கு. இந்த வாசகால் போட்டு இருக்கு, இன்னும் முழுமை பெறாம இருக்கு. எங்களுக்கு இந்த சின்ன சின்ன ஒர்க்ஸ் தான் முடிஞ்ச பிறகு இது கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் முழுமையா காட்டுறேன். Thank you.